வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டாக ஒரு கன்சல்டேஷன் பார்த்தேன். அந்த ஜாதகரோட ஜாதகத்தை இங்கே நான் ஜாதகத்தை இங்கே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்த ஜாதகத்தோட ஆய்வு என்னென்னா இந்த ஜாதகருக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பிறந்தது. அதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்டு இவருக்கு ஒரு பால்வினை நோய் இருந்துச்சு. அது எப்படி அவர் ஓவர் கம் பண்ணி குழந்தை பெற்றுக்கினாரு. அந்த பால்வினை நோய் வர்றதுக்கான கிரக நிலைகள், அந்த குழந்தைக்கான 5ஆம் அதிபதி அவர் எப்படி கெட்டு மருத்துவ ரீதியாக குழந்தை பெற்றெடுத்தாருன்றது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீஃபாக கொடுக்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா மீன ராசியில் பிறந்திருக்காரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. லக்னம் மகர லக்னமாக இருக்குது. அதிபதி இது சர லக்னம், பூமி லக்னம். அதிபதி சனி. சனி ஆட்சி பெற்று இருக்கார். சனி வக்ர நிலையில் இருக்கார். ஓகேங்களா? சனி வக்ரமாக இருக்கார். சனி அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கார். அவிட்டம் ஒன்றாம் பார்த்து இருக்கார். நட்சத்திராதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கார் செவ்வாய். இப்போ லக்னாதிபதி மட்டும் கிடையாது. இவர் லக்னத்துக்கும் 2ஆம் வீட்டுக்கும் பொறுப்பு. லக்னாதிபதியும் தனஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி வக்ரம் பெற்றிருக்கார். வக்ரம் பெற்ற கிரகம் இந்த பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகுக்கு இதுக்கு அந்த சூரியன் வராது இதில், சாரி. சனி, செவ்வாய், ராகுக்கு இதுக்கு வக்ரம். எப்பவுமே ராகுக்கு இது வக்ரநிலையில் இருப்பாங்க. இந்த சூரியனும் செவ்வாயும் வக்ரம் பெற்றா அது ஒரு நல்லதுன்னே சொல்லலாம். இப்போ வக்ரம் பெற்ற கிரகம் அதிகமான முயற்சிகளை எடுக்க வைக்கும். ரிசல்ட் உடனே கிடைக்காது. ஒரு டவுன்ஃபால் க்ரியேட் பண்ணி அப்புறமா நம்மளை ஒரு க்ரோத்துக்கு கொண்டு போவோம். அதிகமான முயற்சி மூலிமா வெற்றி பெறுவார்கள். ஓகேங்களா? 1க்கும் 2க்கும் உடையவர் சனி ஆட்சி பெற்று சரராசி, மூவபிள் சைன், அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவர். இவர் வெளிநாட்டில் ஒரு ஜாபில் இருக்கார். அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவர் பொறுமையாக இருக்கிற தன்மையும் நிதானத்தன்மையும் அதோட மந்தத்தன்மையும் இருக்கும். காரணம் சனி லக்னத்தில் இருக்கிறதாலும் மந்தத்தன்மை. அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் சனியோட காரகத்தை மந்தத்தன்மை, தள்ளி போடுதல், ரொம்ப டிலே பண்ணுவார், ரொம்ப ஸ்லோவாக இருப்பார். அது மாதிரி. ஓகேங்களா? 1க்கும் 2க்கும் உடையவர் லக்னத்தில் இருக்கார். அப்புறம் சந்திரன் மீனத்தில் இருக்கார். மீனராசியில் இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9 கிரகங்கள் பாவகத்தில் மாறலை. ராசி கட்டத்தில் இருக்கிற மாதிரி தான் பாவகட்டத்தில் இருக்குது. அதனால தான் நான் தனியான பாவகட்டம் ஒன்று இதில் சந்திரன் இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, கடகராசி அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில். திருமணத்துக்கான கிரகமே ஆக்சுவலாக இவர் தான், அந்த சந்திரன் தான் இருந்தது. சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். ஓகேங்களா? சனியோட நட்சத்திர சாரத்தில். இப்போ சனியோட 3ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறாரு. 1 2 3ஆம் பார்வையாக. சனியோட 7ஆம் பார்வையாக புதனை பார்க்குறாரு. சனியோட 8ஆம் பார்வையாக, சனியோட 10ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்காரு. சனி பார்வை பெற இடங்கள் எல்லாமே அதுக்கான ரிசல்ட் ஸ்லோவாக தான் கிடைக்கும், மெதுவாக கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும். இப்போ புதன் மேலே 7ஆம் பாவத்தில் பார்வைப்பட்டதுனால கொஞ்சம் திருமணம் லேட்டாக இருக்குது. ஓகேங்களா? 3ஆம் பார்வையாக சந்திரன் மேலே பட்டதுனால 3ஆம் வீட்டில் பட்டதுனால முயற்சிகள்லாம் தாமதமாக வெற்றி கிடைக்குது. 10ஆம் பார்வையாக இவர் உத்தியோகத்தில் இருக்காருன்னா அங்கே ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் ஸ்லோவாக தான் கிடைக்குது, குயிக்காக கிடைக்கல. இதுதான் சனியோட பார்வை தன்மை. அப்புறம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். மீனம் ஒரு நீர் ராசின்னு சொல்லுவோம். அது நீர் ராசி மட்டும் இல்லை, உபயராசி. ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடிய சந்திரன் இவர் கேரக்டர் அதோட உபயராசியாக இருக்கிறதுனால தொடர்ச்சியான வெற்றியும் கிடையாது, தொடர்ச்சியான தோல்வியும் கிடையாது. ஏற்றம் இறக்கமாக தான் வாழ்க்கை இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் 4ஆம் வீட்டில் செவ்வாய் இங்கே ஒரு ஆட்சி பெற்ற பலத்தோடு இருக்கார். இது 12 டிகிரியாக இருக்கிறதுனால மூலத்திரிகோண பலத்தோடு இருக்கார். 4க்கும் 11க்கும் உடையவர் செவ்வாய். 4ஆம் வீட்டுக்கும் 11க்கும் உடையவர் 4ஆம் வீட்டில் மூலத்திரிகோண பலத்திலே இருக்கார் செவ்வாய். இப்போ செவ்வாயோட 4ஆம் பார்வை பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் இருக்கிற புதன் மேலே விடும். செவ்வாயோட 7ஆம் பார்வை 10ஆம் வீட்டில் விழுது, தொழில் ஸ்தானத்தில். 8ஆம் பார்வை லாபஸ்தானத்தில் விழுது. செவ்வாயோட விழும் பார்வைகள் அந்த இப்போ புதன் மேலே செவ்வாய் 4ஆம் பார்வை விழுறதுனால ரொம்ப புதனோட பீரியடில் இவங்க வரக்கூட இவங்களோட மனைவிக்கு கொஞ்சம் கோவப்பட்டு, கொஞ்சம் நிதானம் இல்லாமல் குயிக்காக முடிவெடுக்கிறது. அந்த செவ்வாயோட குணங்கள் என்ன ஆகுது? முரட்டத்தனமாக பிஹேவ் பண்ணுறது, ரொம்ப வேகமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த 4ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டில் சொசைட்டி மேலே பேசும்போது டக்குன்னு ஒரு வெறுப்பை காமிக்கிறது எதிர் ஆள் மேலே. இது மாதிரி. அதோடைய 7ஆம் பார்வை 10ஆம் வீட்டில் தொழில், அங்கே உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். வேகமாக இருப்பாங்க. வேகமாக செவ்வாய் பீரியடில் இருப்பாங்க. அப்புறம் 8ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்குது, லாபஸ்தானத்தை. சொந்த வீட்டையே செவ்வாய் பார்க்குது. தன்னோட இன்னொரு சொந்த வீடான விருச்சிகத்தை 8ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார். ஓகேங்களா? 5ஆம் வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கார், கேது இருக்கார், சூரியன் இருக்காங்க. சுக்கிரன் 11 டிகிரி, கேது 6 டிகிரி, சுக்கிரன் 8 டிகிரி. இப்போ இது
இது வந்து மிதுன ராசி. மிதுன ராசி வந்து நம்ம வந்து உபய ராசின்னு சொல்லுவோம். அதோட ஒரு காற்று ராசி. இப்போ சுக்ரன் 11 டிகிரி, கேது 6 டிகிரி, சூரியன் 2 டிகிரி, மூணுமே வந்து க்ளோஸ் கன்ஜக்ஷன், ரொம்ப நெருங்கி வந்து இணைஞ்சிருக்காங்க வந்து. சுக்ரன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 5க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் வீடு குழந்தை, அறிவு, தெளிவு, நல்ல ஒரு ஹையர் எஜுகேஷன். 10ஆம் வீடு தொழில், உத்தியோகம், நேம் அண்ட் ஃபேம் பப்ளிக்கில். அந்த அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கார். 5க்கும் 10க்கும் உடையவர் 6ஆம் பாவகத்தில். இது நல்ல ஒரு உத்தியோகத்தை இண்டிகேட் பண்ணுது வந்து. கேது 6ஆம் பாவத்தில், இது வந்து வேலைக்கான தன்மை. சூரியன் 6ஆம் பாவத்தில். சூரியன் வந்து இந்த லக்னத்துக்கு வந்து 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில். ஒரு துஸ்தானத்துக்கு அதிபதி, அஷ்டமாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறது ஜாபுக்கு நல்லது. பார்த்தீங்களா, சூரியனோட சுக்கிரன் வந்து க்ளோஸ் கன்ஜக்ஷன், 3 டிகிரி தான் வித்தியாசம். இங்கே வந்து சுக்கிரன் வந்து சூரியனால் வந்து அஸ்தமனம் பெற்றிருக்கார். எப்பவுமே சுக்கிரன் வந்து சூரியனோட தான் ட்ராவல் பண்ணும், சுக்கிரனும் புதனும். அதனால் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதால அஸ்தமனத்தை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் இங்கே வந்து. இப்போ சூரியனே வந்து கேதுவோட இணைஞ்சிட்டுக்குது. அதே மாதிரி 5ஆம் அதிபதி சுக்ரன் கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்குது. 3 டிகிரி, ரொம்ப 5 டிகிரி க்ளோஸ் கன்ஜக்ஷனு. இதே வந்து 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் சுக்ரனோட. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து கடகத்தில் இருக்கார். இங்கே வந்து புதன் வந்து பகை என்ற ஒரு நிலையில் இருப்பார். புதன் வந்து பகை என்ற நிலையில் இருப்பார். புதன் அந்த லக்னத்துக்கு வந்து 6க்கும் 9க்கும் முடியும். ஒரு ஜாப், நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, உத்தியோகம், அப்புறம் அதிர்ஷ்டம், பாக்கியஸ்தானம், அப்பா, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஒரு கோவில், இது மாதிரி ஒரு தெய்வ காரியங்களுக்கு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு புதன் வந்து அவர் 7ஆம் பாவத்தில் இருக்கார். ஓகேங்களா. புதன் வந்து 7ஆம் பாவத்தில் குருவோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார். குரு வந்து 8ஆம் வீட்டில் இருக்கார். இந்த பார்த்திங்கன்னா வந்து இந்த சுக்ரன் சூரியனோட 7ஆம் பார்வை வந்து 12ஆம் வீட்டில் இருக்குது. இந்த புதனோட 7ஆம் பார்வை லக்னத்திலே இருக்குது வந்து. அப்புறம் குரு வந்து 3க்கும் 12க்கும் முடிவர். 3ஆம் பாவம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலு, இளைய சகோதரர்கள். 12ஆம் பாவம் விரயம், வெளிநாடு, இது மாதிரி கொஞ்சம் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் 12ஆம் வீடு வந்து குடிக்கும். அவர் 8ஆம் பாவத்திலே 3க்கும் 12க்கும் உடைய குரு வந்து இங்கே 8ஆம் பாவத்திலே இங்கே வந்து இருக்கார், துருஸ்தானத்தில். இது வந்து ஒரு நெகட்டிவ், நம்ம நெகட்டிவ் தான் இது வந்து. 9, 10, 11, 12ஆம் பாவத்தில் பார்த்தா ராகு வந்து தனுசில் வந்து ஒரு நல்ல ஒரு சைன், ஒரு நட்பு ராசியில் இருக்கார். கேது நட்சத்திரத்தில் இருக்கார். கேது 6ஆம் பாவத்தில் இருக்கார். ஓகேங்களா. இப்போ இவருக்கு வந்து பால்வினை நோய் வந்து வந்ததான காரணம், ப்ளஸ் குழந்தை வந்து மருத்துவ ரீதியாக பிறந்ததான காரணத்தை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் வந்து. 5ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில், 5ஆம் அதிபதி 6, 8, 12ஆம் வீட்டில் இருந்தாங்கன்னா வந்து மருத்துவ சப்போர்ட்டால் தான் குழந்தை பிறக்கும். அப்படியே குழந்தை சப்போர்ட் இல்லாமல் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கொஞ்சம் ஒரு 7 மாதத்தில் 8 மாதத்தில் பிறக்கிற மாதிரி குழந்தையாக தான் இருக்கும் வந்து. இப்போ 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் கேதுவோடு இணைஞ்சிருக்காங்க. 5ஆம் அதிபதி ராகு கேதுவோட சேர்ந்தாங்கன்னா வந்து என்னன்னா மருத்துவ தான் வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கணும் வந்து. ராகு கேதுக்கோட 5ஆம் அதிபதி கேதுவோட க்ளோஸ் கன்ஜக்ஷன் 5 டிகிரியில் தான் இருக்கார். ஓகேங்களா. அதே மாதிரி சுக்ரன் வந்து இங்கே 11 டிகிரியில் இருக்கார். சுக்ரன் வந்து ராகுவோட சாரத்தில் இருக்கார். பாருங்கள், சுக்ரன் வந்து ராகுவோட சாரத்தில் இருக்கார், கேதுவோடு இணைஞ்சிட்டார். இப்போ ராகு தான் வந்து ஆர்டிஃபிஷியல்னு சொல்லுவோம். இந்த IUI IVFல ராகு தான் காரணம். கேது வந்து அது ஒரு மருத்துவம் தான். அது வந்து ஒரு என்ன சொல்கிறதா, ராகு வந்து அலோபதினா, கேது வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவம். அதை வந்து நம்ம இந்த சித்தா ஆயுர்வேதா வந்து. சூரியன் ஒரு மருத்துவ கிரகம் தான் வந்து. 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார். திருவாதிரை 2ஆம் பாதத்தில். கேதுவும் திருவாதிரை 1ஆம் பாதத்தில் இருக்காங்க. 5ஆம் அதிபதி கேதுவோட இணைஞ்சி இதே மெடிக்கலுக்கான குழந்தை மூலம் பெற்றுக்கிறதுக்கான காரணம். அதோட கரெக்டாக சுக்ரன் வந்து ராகுவோட ஸ்டாரில் இருக்க நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த ராகு 12ஆம் வீடு. 12ஆம் வீடு வந்து மருத்துவமனைகளை 12ஆம் வீடு தான் குறிக்குமே வந்து. ஓகேங்களா. இப்போ இந்த பால்வினை நோய்க்கு வந்து இந்த சுக்ரன் முதன்மையான கிரகமாக வருவார். ராகுவில் சேர்ந்துக்கலாம் வந்து. 6ஆம் வீடுனானது, 6ஆம் வீடுனா வந்து நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்க, பிரச்சனை. 6ஆம் வீடுனாவே நோய் தான். அந்த 6ஆம் வீட்டில் சுக்ரன் இருக்கார். சுக்ரன் வந்து 6ஆம் வீட்டில் இருந்தாவே என்னென்ன டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குதுன்னா வந்து பால்வினை நோய்கள், அதோட இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக வரத்துக்கு இங்கே வாய்ப்பு உண்டு. இந்த ஜாதகருக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்பப்போ வந்து போயிட்டே இருக்குது. ஓகேங்களா. இவர் வந்து கரெக்டாக வந்து 6ஆம் வீட்டில் இருந்து ராகுவோட ஸ்டார் இருக்கிறதுனால வந்து ஒரு பால்வினை நோய் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு காரணம். கேதுவோட க்ளோஸ் கன்ஜக்ஷனில் இருக்குது, ப்ளஸ் ராகுவோட ஸ்டாரில் இருக்கிறதுனால வந்து ஒரு மருத்துவ ரீதியாக குழந்தை பெற்றிருக்காரு வந்து. மெடிக்கல் சப்போர்ட் தான் குழந்தைய அவர் பெற்றிருக்காரு. அதோட
6ஆம் வீடுனாவே இந்த நோய் ஸ்தானமாக இருக்கிறதுனால அதனால் வந்து சுக்கிரனாவே இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அதுவும் வந்து இருக்குது. ப்ளஸ் பால்வினின் மர்ம உறுப்பில் காயம், புண்ணு, என்னென்னா அந்த செக்ஷுவல் டிசீஸ் இருக்கோ அதுக்கு வந்து சுக்கிரனே இங்கே காரணமாக இருக்கார். அந்த சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதி சூரியனோட க்ளோஸ் கன்ஜக்ஷன். 6ஆம் வீடு நோய்னா 8ஆம் வீடு வந்து நோய் வந்து அப்படியே வளர்த்துனே இருக்கும், அப்படியே வந்து ரொம்ப நாட்களுக்கு அந்த நோயை கொண்டு போகும். பட் இவர் அந்த நோயிலேருந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகி ஒரு மானிட்டர் பண்ணி ஒரு குழந்தை வந்து ஒரு மருத்துவ ரீதியாக சப்போர்ட்டால் குழந்தையை பெற்றிருக்காரு. 5க்கும் 10க்கும் உடையவர் 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்து கேதுவோட க்ளோஸாக கன்ஜெக்ட் ஆகி ராகுவோட சாரத்தில் இருக்கிறார். இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பெற்றுக்கிறதான காரணம். ஆர்டிஃபிஷியல்னால் ஒரு IVF அது மாதிரி போய்ட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான காரணமே இதுதான். 6ஆம் வீட்டில் 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் வீட்டில் ஒரு பெண் கிரகம் மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்து சுக்கிரன் தான் கொடுப்பாரு. அவரே ராகுவோட சாரத்தில் இருக்கார். ஓகேங்களா? இதுதான் காரணம். 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் கேதுவோட இணைஞ்சி இருக்கிறதுனால வந்து மருத்துவ ரீதியாக குழந்தை, ப்ளஸ் அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் திருவாதிரை ராகு நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த ராகு 12ஆம் வீட்டில் இருக்குது. 12ஆம் வீடு வந்து மருத்துவமனை ஹாஸ்பிட்டல்லாம் 12ஆம் வீடு நம்ம சொல்லுமே வந்து தலைமறை வாழ்க்கை மட்டும் இல்லை, கரெக்டாக வந்து 6ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் வந்து ஒரு நோய் ஏற்பட்டு 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவோட சாரத்தில் இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலராக போய் அந்த நோயை வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி குழந்தை வந்து ஒரு மருத்துவ சப்போர்ட்டோட ஒரு IVF பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது மாதிரி IVF பண்ணியிருக்காரு. அது மாதிரி தான் குழந்தை பெற்றிருக்கிறாரு. குழந்தை பெற்றதுக்கு காரணம் வந்து 5ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தது, ராகுவோட சாரத்தில் இருந்திருக்காரு. கூடவே கேது க்ளோஸ் கன்ஜக்ஷன், 8ஆம் அதிபதியும் அங்கே சேர்ந்திருக்காரு. பால்வினை நோய்க்கும் 6ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் தான் காரணம். அங்கே ராகு தொடர்பு கேது தொடர்பு இருக்கிறதால வந்து இந்த நோயிலேருந்து இவர் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காரணமே வந்து பால்வினை நோய்க்கு ஏற்பட்ட காரணமாக வந்து இங்கே சுக்கிரன் தான். அது மாதிரி ஒரு நடப்பு தசா பார்த்திங்கன்னா சுக்கிர தசையை தான் ஓடிட்டுருக்கு. சுக்கிர தசையில் இப்போ சுக்கிர புக்திலே இருக்கார் இவர். கரெக்டாக இந்த தசையில் வந்து 5, 10, 6, 12 5க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் வீடு 10ஆம் வீடு 6ஆம் வீட்டில் இருக்குது. 6ஆம் வீட்டோட காரகம் அங்கே சுக்கிரனோட ராகுவோட ஸ்டார் 5, 10, 6, 12 வீடுகள்லாம் பாவகத்தில் இப்போ தசால ஓடிட்டுருக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எங்கிட்ட கன்சல்டேஷன் பார்க்க விரும்புகிறவங்க வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், கால் பண்ணலாம், இல்லைன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.